சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த உடைய ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அதாவது சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. நெருப்பு ராசின்றதுனா அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாத ஒரு ராசி. அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு சிஎம் மாதிரி. ஏன்னா சூரியன் இந்த நாட்டுக்கே ராஜான்றதை பார்க்கும்போது எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த நவகிரகத்துக்கே ராஜா யாருன்னா இந்த சூரியன் தான். அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம்லாம் அவர் கூட நம்ம இணைய முடியாது, பார்க்க முடியாது. ஹெட்வெயிட் அவர் தான் தலைமை பொறுப்பு, புரியுதுங்களா? அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்களா உங்களுக்கெல்லாம் இந்த ஐவனை செய்வனெல்லாம் செஞ்சால் கூட பழிக்காது போங்க அப்படிம்பாங்க. ஏன்னா சிம்ம ராசின்றது அவர் தலைமை ராசி, சரிங்களா? அந்த நாட்டுக்கே ராஜான்ற மாதிரி நவகிரகத்துக்கே ராஜா யாருன்னா இந்த சூரியன் தான். அப்படியேப்பட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ உங்களுடைய ராசியாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். பொதுவாக ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவதுன்றது என்ன அப்படின்னா, சூரியன் ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு வீட்டில் முழுமையாக இருப்பார். இந்த வீட்டில் ஒரு மாதம், அடுத்த வீட்டில், மற்ற கிரகமெல்லாம் இடப்பட்ட டேட்டில் தான் மாறும். ஆனால் சூரியன் மட்டும்தான் சித்திரை மாதத்தில் மேச ராசியில் இருப்பார், வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியில் இருப்பார், ஆனி மாதத்தில் பார்த்தா மிதுன ராசியில் இருப்பார், ஆடி மாதத்தில் பார்த்தா இந்த கடக ராசியில் இருப்பார். அடுத்தது ஆவணி மாதத்தில் தான் உங்கள் வீட்டில் இருப்பார். இது என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதத்தில் தான் உங்கள் ராசிக்கு 12வது ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் உட்காந்துருவார். அப்போ இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32, இந்த மாதம் 32 தேதி. அப்போ இந்த 32 நாட்களுமே சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் போய் 12ல் போய் இப்போ மறைஞ்சிட்டார். எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 6, 8, 12 இந்த 6, 8, 12ல் போய் ஒரு கிரகம் மறையுதுன்னா அந்த கிரகம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும், சரிங்களா? அப்போ உங்கள் ராசி அதிபதி 12ல் போய் இப்போ மறைஞ்சிருக்கிறாருல்ல, அப்போ இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்குமே அவர் கட்டன்றது 12ஆம் இடத்துல தான் இருப்பார். அதனால் என்னென்னா, சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வைங்க. என்ன முடியுமோ அதுக்குண்டான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அத்தியாவசியம்னா செஞ்சுக்கோங்க. ஆடம்பரம் அப்படின்னா இப்போ வேண்டாம், இந்த மாதம் கண்டிப்பாக தயவுசெய்து வேண்டாம். ஆடம்பரம்ன்றது என்ன, நமக்கு அதாவது தகுதிக்கு மீறி செஞ்சுக்கிறது ஆடம்பரம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ராசியாதிபதி 12ல் போய் மறைஞ்சிட்டார். அப்போ மறையும் போது என்ன பண்ணுவார்னா, நமக்கு வர காசு கொஞ்சம் லேட்டாக வரும். ஒரு இடம் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா தாமதமாகும். ஒரு லோனு, ஒரு சீட் போட்டிருக்கிற ஒரு பணம் வர வேண்டியது இருக்குதுன்னா கண்டிப்பாக லேட் ஆகும். சொல்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த ஒரு வாரத்தில் தந்துடுறேன், ஒரு 10 நாள் தந்துடுறேன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக டிலே ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ந்த வேலைகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். அதே மாதிரி நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு பட்ஜெட் இருக்குன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளார செஞ்சுக்கிற மாதிரி இந்த மாதம் பாருங்கள். சரி, நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, கொஞ்சம் கடை வாங்கி செஞ்சிடலாம், பின்னாடி ஏதாவது ஒன்று சம்பாரித்து கட்டிடலாம் நினச்சோம்னா இருக்கிறதும் போயிடும். ஏன்னா நம்ம ராசியாதிபதி 12ல் போய் மறையும் போது, அதாவது கிட்டத்தட்ட அவசரப்பட்டுட்டுமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் 12ல் இருப்பார். கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, யோசிங்க, அவசரப்பட வேண்டாம்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா இப்போ 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார், மிதுன ராசியில் உட்காந்துருக்கார். என்ன அப்படின்னா 11ஆம் இடம்ன்றது நல்ல இடம், லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் வக்கரத்தில் உட்காந்துருக்கிறார், அவர் இயல்பு நிலையில் உட்காரல. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருப்பார். அவர் 8ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ அந்த 8ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிட்டார்னா 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அவர் 11ஆம் இடத்துல தன் சொந்த வீட்டிலே அவர் இருப்பார். அந்த 12 நாட்களில் தான் உங்கள் மைண்டு வேலை செய்யும். இப்போ அதாவது புதனாவே ஞானக்காரகன் இல்லையா, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அதாவது கல்விக்கு அதிபதி, இது எல்லாமே புதன் தான். அந்த புதன் 8 தேதிக்கு மேலே 20 தேதி வரைக்கும் தான் அவர் லாபஸ்தானத்துக்கு அதிபதி, லாபஸ்தானத்தில் இயல்பு நிலையில் இருப்பார். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மைண்டு வேலை செய்யும். இப்போல்லாம் நீங்கள் எந்த யோசனை யோசித்தாலும் ஒரு செயலுக்கு வராது, ஸ்லோவாக தான் வேலை செய்யும், சரிங்களா? ஆல்ரெடி உங்கள் ராசியாதிபதியும் 12ல் போய் மறைஞ்சிட்டாரு.
அடுத்தது வந்து 8ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து வக்கரத்தில் இருக்கிறாரு. அப்போ 8ஆம் தேதிக்கு மேலே 20ஆம் தேதி வரைக்கும் அவர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்வார். 20ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுவார்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அவர் 12ஆம் இடத்துக்கு அவரும் வந்துடுவார். அப்போ 12ஆம் தேதிக்கெல்லாம் புதன் வந்து 12ஆம் தேதிக்கு வரும்போது 20ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் வீட்டுக்கு வரும்போது அவருமே அவர் வந்து உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார். முதல் 8 நாள் வேலை செய்ய மாட்டார். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் வேலை செய்ய மாட்டார். இடையில 12 நாள் மட்டும்தான் அவர் வேலை செய்வார். அது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் பாருங்கள் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். சுக்கிரன் உட்காந்துருக்கக்கூடிய இடம் சிம்ம ராசியில் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார். பொதுவாக ஒரு கிரகம் வந்து ஜென்மத்தில் வந்து உட்காரும்போது கிட்டத்தட்ட 100ல் ஒரு 10-15% பேருக்கு தான் வேலை செய்யும். சரிங்களா? அதாவதுன்றது ஒரு 85% ஒரு 90% ஜென்மத்தில் வந்து உட்கார்ற கிரகம் வேலை செய்யாது. அதாவது நம்ம ராசியில் உட்கார கிரகம் வேலை செய்யாது. அந்த சக்தி யாருக்கு இருக்குன்னா குருவுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா மற்ற கிரகங்கள் பார்க்குற வீட்டு தான் பலன் கொடுப்பாரு. ஆனால் குரு மட்டும்தான் உட்காந்த வீட்டுக்கும் பலன் சேர்த்து செய்வார். அதனால் உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் அவர் வந்து ஸ்லோவாக தான் வேலை செய்வார். அது நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 10ல் உட்காந்துருக்கிறார். அப்போ செவ்வாய் உங்களுக்கு 10ல் உட்காந்துருக்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதம். ஏன்னா அந்த செவ்வாய் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 17 தேதி வரைக்கும் தான் அவர் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். 17 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த செவ்வாய் தான் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுவார். மங்களக்காரகன் செவ்வாய் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து உறவு யார் வேணாலும் இருக்கலாம். அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம். யார் வகையிலையாவது உங்களுக்கு ஒரு சில இந்த டைமில் உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் கிடைக்கும், ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன், உதவி பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதனால் நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதம். சரிங்களா? என்ன 17 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 17 தேதிக்கு மேலே அவர் 11ஆம் இடத்துக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்கும் அதுபோக உங்களுக்கு கலஸ்தர காரகன் யாருனாவே இந்த சனி தான். 7வது வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சனி. அந்த சனி வந்து இப்போ 8ல் உட்காந்துருக்கிறார். 8ல் உட்காந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா அஷ்டமத்து சனி. இப்போ குரு வந்து 8ல் உட்காந்தா அஷ்டமத்து குரு, 8ல் ராகு உட்காந்தா அஷ்டமத்து ராகு, அதாவது சனி உட்காந்துட்டா அஷ்டமத்து சனி. மோசமான இடம் 8ஆம் இடம், அஷ்டமத்து ஸ்தானம். அஷ்டமத்து ஸ்தானம் நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவேன்றது ஐதீகம். அப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனியை பிடிச்சி கரெக்டாக 1.5 வருஷம் ஆகுது. எப்போன்னு கேட்டிங்கன்னா 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்தார். அந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களோட நிலைமை ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற நிலைமையில் உட்காந்துருக்குறீங்க சார். அதாவது கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்தில் எனக்கு எல்லாமே போயிடுச்சு சார், உயிர் ஒன்று தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 90% பேர் இருப்பீங்க. வேலை பறி போயிடுச்சு, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, கையில் இருக்கிற இருப்பு வச்சு தான் சார் வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஒரு கிர நகநெட்டை கூட கொண்டு போய் வச்சுட்டு சார், ஏதோ வந்து பார்த்தோன்னா ஏதோ மற்றவங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் பொழப்பு ஓடிட்டுருக்குது. இந்த மாதிரி நிலைமை தான் சிம்ம ராசிக்கு. பயப்பட வேண்டாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் இப்போ அடிக்கிறது ஜாக்பாட்டுன்னு சொல்கிறேன். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா 1.5 வருஷமாக உங்களை வாட்டி வதச்சி எடுத்துக்கிட்டு இருந்த சனி இந்த மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஆடி 10ஆம் தேதி, அதேமாதிரி ஆங்கிலத்துக்கு சொல்லும் அப்படின்னா ஜூலை 27ஆம் தேதி சனி வந்து வக்கரத்துக்கு போகிறார். சனி வக்கரத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 138 நாள், அதாவது ஒரு 4.5 மாதம் சனி வக்கரத்துக்கு போகிறாரு. அப்படி போயிட்டாருன்னா இந்த அஷ்டமத்து சனியில் இருந்து கொஞ்சம் நீங்கள் ரிலீஃப் ஆகுறீங்க, கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. கொஞ்சம் சொல்ல முடியாது, நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகிறார். அதில் உங்கள் ஜாதகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கோ, பவர்ஃபுல்லாக இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சனி வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார். அதனால் எனக்கு தெரிஞ்சு நல்லவருன்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு கெட்டதை பண்ணுறாரு. ஏன் குரு கெட்ட பண்ணுறாரு? குரு இப்போ உங்களுக்கு 12ல் இருக்கிறாரு. பொதுவாக உங்களுக்கு குரு வந்து 12ல் இருக்கிறாரு, உங்கள் ராசியாதிபதி 12ல் இருக்குது, புதன் வக்கரத்தில் இருக்கிறாரு,
அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சுக்கிரன் உங்கள் வீட்டில் இருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2ஆம் இடத்துக்கு போய் அவர் வந்து நீச்சம் அடைஞ்சு அவரும் செயல் இழந்துருவார். அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் 2 கிரகம் தான். ஒன்று செவ்வாய், 2வது இந்த சனி. இந்த சனி தான் உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து இன்னொரு 4.5 மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார். அதனால் 8ஆம் தேதி வரைக்கும் புதன் வேலை செய்ய மாட்டார். அடுத்தது 10ஆம் தேதி வரைக்கும் சனி வேலை செய்ய மாட்டார். அதே மாதிரி இந்த மாதம் 18லேருந்து ஆடி பெருக்கு இல்லைங்களா, ஏன்னா எப்பயுமே ஆடி போர்க்கலன்னு சொல்லுவாங்க 18 தேதி வரைக்கும். அதனால் இந்த 18 தேதிக்கு மேலே சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் சனி பகவான். அவர் தான் உங்களுக்கு ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு நல்லா கை கொடுக்க போகிறார். குறிப்பாக இந்த 10 தேதிக்கு மேலே அவர் தான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண போகிறார். அதனால் இந்த தொழிலில் இருக்கிற சங்கடம், குடும்பத்தில் இருக்கிற சுமைகள், கடன் பிரச்சனை, குழப்பங்கள் இது எல்லாமே கொஞ்சம் சரியாகும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.